Good morning and good evening, teachers. Now let me see the new TNEMIS school app. இப்போ புதுசாக ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஹவு வி வாண்ட் டு டவுன்லோட். நிறையா யூடியூப்பு நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். பட் ஸ்டில் வி ஆர் ஹேவிங் சம் டவுட் இன் இட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்னுடைய லோகோவே நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு புக்கு வடிவத்தில் ஒரு ப்ளூ கலர் புக்கு வடிவத்தில் இருந்தது. இப்போ என்னாச்சு, அது புது வெர்ஷனில் கன்வெர்ட் ஆனதுனால அது மாதிரி இருக்கும். அப்படி என்ன இருக்குது. ஓகே, ஸோ அது பாருங்கள் என்ன ஆப். ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்களா, இது ஒரு ஆப் இருந்தது. TNEMIS பச்சை கலரில் புத்தகம் வடிவில் இருந்தது. அதுக்கப்புறம் புதுசு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலரில் அப்படி ஒரு விரிஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு புத்தகம் இருந்தது. நவ் டியூ டு த நியூ வெர்ஷன், as I think so, it had been converted into new figure of logo. You can see it here. Okay, above near the setting you can see it looks like schools had been built up in this construction, or books had been arranged, something else. Okay, it looks very nicely, of course. It had been modified in a great way. Okay, good. So now let me see about all these things. So how far it is all going. Okay, so this is the thing is happening TNEMIS school. So now let me see about this app, how it works. அப்போ இந்த ஆப் தான் இப்போ புது வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டச் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு TNEMISன்னு போட்டிங்கன்னா இது ஹெச்எம்ஸ் யூஸ் பண்ணுறக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம். இது காமனான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ்க்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஐடிக்குள்ளே போகணும். அந்த ஐடிக்கு என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய ஐடென்டி கார்டுலேயே நம்மளுக்கு அது நம்பர் போட்டிருப்பாங்க 14182 அப்படின்னு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு வெவ்வேறையாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ த ஆப் வெர்ஷன் இஸ் 0.0.10. இது நீங்கள் டச் பண்ணாலே நீங்கள் பழசு அந்த புக்கு ஓப்பன் பண்ண ப்ளூ புக்காக இருந்ததுனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். ஸோ திஸ் இஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன், அதான் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான் வந்திருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆப் வெர்ஷன் இஸ் 0.010. இதனுடைய லோகோ பார்த்தீங்கன்னா புத்தக வடிவத்தில் இல்லாமல் பார்த்த பில்டிங் மாதிரி இருக்கும். அது ஸ்கூலாக வச்சுக்கலாம், இல்லை புத்தகங்கள் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் சம்திங், இட் இஸ் குட். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா டச் பண்ணி இது காமனான ஒரு ஆப். Okay, it is only used for, of course it can be used only by HMs. இப்போ பார்த்துங்க, டுடே ஸ்கூல் இதெல்லாம் வருது. இப்போ புதுசாக இதெல்லாம் ஆப்பில் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி இதெல்லாம் டிக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பார்ஷியலி ஒர்க்கிங் இதெல்லாம் ஹெச்எம்ஸ் பார்த்துருவாங்க. ஓகே, தென் வி ஆர் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் போகிறோம். நெக்ஸ்ட் போகிறதுக்கு செட்டிங் லாகின் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்ததுக்கு போகும்போது ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸு அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்க் கொடுத்தாலே எல்லாமே இருக்கும். இப்போது இது யார் பார்க்கணுமுன்னா ஹெச்எம்ஸ் தான் இதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல் த ஒர்க்ஸ் விச் இஸ் டன் பை வாட் எவர் ரெஸ்பெக்டபுள் ஹெச்எம்ஸ். ஓகே, அடுத்தது சேவ் அண்ட் சிங்க் அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இது என்ன ஆகும், ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆகும். டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். எதுனாலும் நெட் இருந்ததுன்னா ஈஸியாக எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்ததுக்கு ஓகே ஆல்ரெடி டேட்டா சேவ்டுன்னு காமிக்குது, இருந்ததுனால டேட்டா சேவ். இன்னும் அடுத்ததுக்கு போகிறோம். ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ். இப்போது ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் வைஸ் வரும். நீங்கள் இண்டிவிஜுவலில் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் மட்டும்தான் வரும். அதை நான் பார்த்தேன், இது காமன். சரியா, ஹெச்எம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் 9th அப்படின்னு போடுறேன். 9th என்னுடைய செக்ஷன் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மாற்றமாக இருக்கும். இன்ஃபர்மேஷன்ஸ் இது அவங்க லாக் பண்ணி வச்சுருக்கலாம். இன்றைக்கி டியூ டு கொரோனாவுக்காக கிளாஸஸ் மாறி இருக்குது, அதுக்காக இப்படி நாம் வச்சுருக்கலாம். ஸோ இட் இஸ் ஓகே. சரி, இப்போ 10th ஓப்பன் பண்ணுறோம். 10th செக்ஷனுக்கு நாம் போகிறோம். அப்போ 10th ஹெச்சில் இது சேவ். இத்தனை பேர் இருக்காங்க, ப்ரெசென்ட் போடலாம். அன்றைக்கி மாறி இருந்ததுன்னா என்னை போடலாம். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இட் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு டூ இட். பட் இது ஹேவிங் சர்டன் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இது சேவ் அண்ட் சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் சேவ் சிங்க்கு கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்படி வந்துடுது. ஓகே, இதெல்லாம் இப்படி வந்துடுது. இப்போ நம்ம அடுத்தது போகணும்னா பேக் பட்டன் போட்டிங்கன்னா அடுத்த கிளாஸ்
ஓகே, இப்போ இதில் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து காமனாக இருக்குது. இது வந்து ஹெச்எம் யூஸ் பண்ணணும். இப்போ நாமளே மற்ற கிளாஸுக்கு ஆக்டிங்காக போனால் அங்கே போய் இதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஸோ சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இப்போ இதெல்லாம் ஒரு இது ஓகே. அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன்ஸு அதுலேயும் இருக்குது. என்ன போகணும், திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து போய் நம்ம இந்த காமனான ஒரு இதுக்கு நம்ம யூடைஸ் நம்பரை போட்டு அதுக்கான பாஸ்வேர்டை போட்டோம்னா ஜென்ரலாக வரும். எல்லாத்துக்கும் என்ன வேணும் நம்மளுக்கு, ஒய்ஃபை கனெக்டோ நெட் கனெக்ஷனோ சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா எவ்ரிதிங் வில் ஃபங்க்ஷன் இன் ரைட் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வருஷம். ஓகே, இது ஏற்கனவே இருந்ததுனால இது இப்போ நாம் இது நடந்திருக்குதா, இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ டீச்சர் ஐடென்டிட்டிக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு சம் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் that I think so it can be completed in due course of time by TNEMIS team. Thank you a lot for seeing this video. Thank you a lot. Let me see it in the next video. Okay, thank you a lot.